திடீரென கார் கதவை திறந்த நபர், தூக்கி வீசப்பட்ட இருவர், விழுந்தவரை ஏறி மிதித்த வாகனம். நடுவீதியில் வழிமறித்து கத்திக்குத்து, வெளியான பரபரப்பு காணொளி. நூதனமான ஆடு திருட்டு, சிசிடிவியில் வசமாக சிக்கிய நபர். மிளகாய் தூள் தூவி நகை திருட்டு, சிக்கியவர்களுக்கு தரமான சம்பவம். அரசு ஊழியர்களுக்கு பணி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. ஒருத்தரையொருத்தர் அடித்து அடித்தடியில் இறங்கிய கடற்தொழிலாளர்கள். தாய்லாந்திலிருந்து போதைப்பொருள் கடத்திய பிக்குமார் தொடர்பில் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். அர்ஜுனா எம்பியால் தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் தொடர் சிகிச்சையில். யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் பெண்களை அச்சுறுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மல்லாகம் நீதவான் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் இளவாலை காவல் நிலையத்தில் இன்று காலை முன்னிலையாகிய போது அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான 2 நபர்களில் பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் மற்றைய நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் ஒரு தரப்பினருக்கும் இடையே நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்ற முரண்பாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா காலால் உதைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கொழும்பு நகரில் இன்று நடைபெறவுள்ள சமாதானத்திற்கான நடைபயணம் நிகழ்வை முன்னிட்டு நகரின் பல பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என கொழும்பு போக்குவரத்து பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு இன்று மாலை 4 மணிக்கு கொழும்பு 7 உள்ள சுதந்திர சதுக்கத்தில் விசேட நிகழ்வோடு நிறைவடைய உள்ளது. இன்று காலை 11 மணி முதல் நிலைமையை கருத்தில் கொண்டு பின்வரும் பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் என காவல்துறை அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களால் இயன்றவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக கொழும்பு நகருக்குள் இன்று மதியம் பயணிக்க திட்டமிட்டுள்ளவர்கள் இந்த போக்குவரத்து மாற்றங்களை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு 110 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான குஷ் மற்றும் ஹேஷ்ரக் போதைப் பொருட்களை கடத்தி வந்த நிலையில் கைதான பிக்குமார் தொடர்பில் விசாரணையில் முக்கியமான பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 பிக்குகள் நேற்று முன்தினம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நீர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் நேற்று முன்தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த போதைப்பொருள் கடத்தல் மிகவும் திட்டமிட்ட முறையில் ஃபேஸ்புக் சமூக வலைதளம் வாயிலாக ஒருங்கிணைக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. அதன்படி பிளியத்தலை மடப்பாத்து பகுதியில் உள்ள விகாரையொன்றை சேர்ந்த 3 பிக்குகள் ஏனைய பிக்குகளை சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு இந்த தாய்லாந்து பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். கம்பஹா மீகவத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட பிக்கு ஒருவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் இதற்கு முன்னரும் 2 முறை போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்திருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த முறை போதைப்பொருள் கடத்தி வந்ததற்காக அவருக்கு 80,000 ரூபாய் பணம் கிடைத்துள்ளதோடு அந்த போதைப்பொருள் அத்துக்கிரிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதற்கமைய குறித்த வீட்டை தேடி அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த கடத்தலின் பின்னணியில் தாய்லாந்தில் உள்ள ஒரு பிகாரியில் தங்கியிருக்கும் ஒரு இலங்கை பிக்கு செயற்பட்டுள்ளார் என்பதும் அவரே இந்த போதைப்பொருள் தொகுதியை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக வழங்கியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள பிக்குகளில் 3 இதற்கு முன்னரும் இதேபோன்று போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீகவத்த பகுதியில் கைது செய்யப்பட்ட பிக்கு நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும்
இந்த விவகாரத்தில் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இருப்பினும் பிக்குக்குள் வெளிநாடு செல்வதற்கு முன்னர் மகாநாயக்க தேரர்களின் பரிந்துரை கடிதம் மற்றும் புத்த சாசன அமைச்சின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற விதிமுறை தற்போதைய அரசாங்கத்தில் நீக்கப்பட்டமை இவ்வாறான குற்ற செயல்களுக்கு வழிவகுத்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மத்தள ராஜபக்ச சர்வதேச வானூர்தி நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு வனவிலங்குகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை தணித்து விமான நிலைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட வனவிலங்கு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. துறைமுகங்கள், சிவில், வானூர்தி போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தலைமையில் வானூர்தி நிலைய வளாகத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. வானூர்தி நிலையங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து, ஸ்ரீலங்கா லிமிடெட் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை ஆகியவற்றுக்கு இடையே இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் WWS மங்கள வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்க, பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு பலத்த மின்னலோடு கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கமும் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தற்போதைய வானிலை நிலவரத்தின் அடிப்படையில் 16 மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ராமநாதபுரம் சாயல்குடி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 7 பவுன் தங்க நகைகளை பறித்து சென்ற வழக்கில் 2 கல்லூரி மாணவிகள் மற்றும் ஒரு இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மூதாட்டியொருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 2 இளம் பெண்களும் ஒரு இளைஞனும் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டுள்ளனர். குறித்த மூதாட்டி அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக வீட்டிற்குள் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற அந்த கும்பல் திட்டமிட்டபடி மூதாட்டியின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவியுள்ளது. மூதாட்டி நிலை குலைந்த நிலையில் அவர் அணிந்திருந்த 6 பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் 1 பவுன் மோதிரம் என்பவற்றை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சாயல்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் 2 கல்லூரி மாணவிகள் மற்றும் ஆணொருவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் பதுங்கியிருந்த மூவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு அடகு வைத்திருந்த நகைகள் ஒரு அடகு கடையிலிருந்து மீட்கப்பட்டன. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட டீசல் இறக்குமதியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கூட்டு எதிர்க்கட்சி, டீசல் இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த முறைகேடுகளால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் டீசல் இறக்குமதி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விரிவான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொடர்புடைய அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைகளின் மூலம் முறைகேடுகளுக்கு பொறுப்பானவர்கள் என தீர்மானிக்கப்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆணைக்குழு விரைவில் ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்ட கொடுப்பனவுகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் குறைத்து மதிப்பிட முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் இந்த பதிவொன்றினை இட்டுள்ளார். குறித்த பதிவில் அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக ஒப்பந்தக்காரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்பப் பெறும் அறிவித்தல் உறுதிப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகப்படியான தொகை இன்னும் கணக்கில் காட்டப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
உத்தியோகபூர்வ ஆவணங்கள் உண்மையை உணர்த்தும் போது பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை எதன் அடிப்படையில் மறுக்கின்றார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தகுந்த ஆதாரங்கள் இருக்கும்போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த மறுப்பை எவ்வாறு நியாயப்படுத்துகின்றார் என்றும் நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் கடந்த காலங்களில் பேசப்பட்ட துறைசேரி மின்னஞ்சல் மோசடி போன்ற விவகாரங்களையும் இதனுடன் தொடர்புபடுத்திய அவர் அரசாங்கம் உண்மைகளை மறைக்காமல் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்தொழிலாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு ஆட்காட்டிற்கு தென்கிழக்கே 9 கடல் மைல் தொலைவில் இடம்பெற்றுள்ளது. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக கடற்தொழிலாளர்களை தாக்கி காயப்படுத்திய இலங்கை கடற்தொழிலாளர்கள் அவர்கள் பிடித்து வைத்திருந்த கடற்தொழிலாளர்களையும் கொள்ளையடித்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட இலங்கை கடற்தொழிலாளர்களில் ஒருவரை தமிழக கடற்தொழிலாளர்கள் பிடித்து மாநில மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். காயமடைந்த ஏனைய தமிழக கடற்தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக கடலோர காவல் படையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ஆகாஷ்வாணி செய்தி சேவை வெளியிட்டுள்ளது. வெளிநாடு செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவர் இடையில் தெத்ருவோயாவில் நீராட சென்றபோது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குருநாகல் மகவ பலகொல்காம பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் வெளிநாடு செல்வதற்காக தனது பயணத்தை தொடங்கி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். பயணத்தினிடையே பலகொல்லாம்கம பகுதியில் உள்ள தெதுரு ஓயாவில் நீராடுவதற்காக அவர் இறங்கிய போது ஆற்றின் நீர்ச்சூழலில் சிக்கி எதிர்பாராத விதமாக அவர் நீரில் மூழ்கியுள்ளார். நீரில் மூழ்கியவரை நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் மீட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. விமான நிலையம் நோக்கி சென்ற பயணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தமை அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கார் சாரதியின் கவனையீனத்தால் பாரிய விபத்து ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கம்பஹா பகுதியில் உள்ள வீதியொன்றில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்துக்குள்ளானதில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கருப்பு நிற கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வீதியால் தொடர்ச்சியாக போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சாரதி கார் கதவை திடீரென திறந்தபோது அந்த வீதியால் வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கார் கதவோடு மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்ட போது எதிரே வந்த வாகனம் ஒரு இளைஞன் மீது ஏறியுள்ளது. இணையத்தில் வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விபத்துக்கு உள்ளானதில் படுகாயமடைந்த இளைஞன் ஒருவர் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடுவீதியில் நபர் மீது கத்திக்குத்து இடம்பெற்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பரபரப்பு சம்பவம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரி பகுதியில் நபரொருவர் மற்றொரு நபருக்காக கையில் கத்தியோடு காத்திருக்கின்றார். பின்னர் மோட்டார் சைக்கிளில் ஆண் பெண் என இருவர் வந்த நிலையில் குறித்த நபர் அவர்களை மோட்டார் சைக்கிளில் இருந்து இழுத்து வீழ்த்தியுள்ளார். கீழே விழுந்த நபரில் குறிப்பிடப்பட்ட நபரை இழுத்து கத்திக்குத்து மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் கீழே விழுந்த பெண்ணையும் அருகில் இருந்த கடையில் அமர வைத்துள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்திக்குத்து மேற்கொண்ட காணொலி அருகே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி வெளியானதை அடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாய்ந்தமருது பெரிய ஜும்மா மசூதியின் பின்புறம் சாலையில் நின்று கொண்டிருந்த ஆட்டை மோட்டார் சைக்கிளில் திருடி சென்ற காட்சி தற்போது வைரலாகியுள்ளது. இந்த பகுதியோரத்தில் சில ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஆடுகள் நிற்கும் இடத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தியுள்ளார். பின்னர் மோட்டார் சைக்கிளை விட்டு இறங்கி ஒரு கருப்பு ஆட்டை பிடித்து அதனை ஒரு பைக்குள் போட்டு லாபகரமாக திருடிச் சென்றுள்ளார். திருட்டுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளில் இலக்கம் சிசிடிவி கேமராவில் தெளிவாக உள்ளதால் சந்தேக நபரை அடையாளம் காண்பது இலகுவானதாகும் என போலீசார் தெரிவித்தனர். பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறும் குறித்த காணொலியில் இருப்பவரை அடையாளம் காட்டினால் போலீசாருக்கு தெரியப்படுத்துமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.